ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட இந்த 2 துஆக்களும் ஒன்று சேர்தல் என்பது வெளிப்படையில் முடியாத காரியமாக இருந்தது. ஏனென்றால் மதினா நகரமோ இஸ்லாமிய நாடகம். ஷைத்தானும் நிராசை ஆகிவிடும் அளவிற்கு அது குஃப்ரை விட்டு வெகு தொலைவில் ஆகிவிட்டது. இந்த நிலையில் அங்கே ஷஹாதத் என்ற வீர மரணம் என்பது நடைபெற முடியாத காரியமாக வெளிப்படையில் தெரிந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த காரியத்தை நாடிவிட்டானோ அதற்குரிய காரியங்களை உண்டாக்கி விடுவதில் அவனுக்கு சிரமம் என்ன இருக்கப் போகிறது? மதினாவில் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களுடைய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் தொழுது கொண்டிருக்கும் நேரத்திலே அபு லுலு என்ற காஃபிருடைய கையால் ஷஹாதத்தை பெறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். யஹ்யா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு தடவை ஒரு கபர் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆஜராகி இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அங்கே வந்து அந்த கபரை பார்த்துவிட்டு, முஃமின்களுக்கு இது எவ்வளவு கெட்ட இடமாக இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் எவ்வளவு கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். முஃமினுடைய கபர் சொர்க்கத்துடைய பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும் பொழுது அந்த மனிதர் அதனை கெட்ட இடம் என்றாரே என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லோட கருத்தாக இருந்தது. அதற்கு அவர், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நோக்கம் இங்கு மரணித்து விட்டாரோ அவர் வேறு எங்கேயாவது சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி இருக்க வேண்டுமே என்பதுதான் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானதற்கு சமமானது வேறு எதுவும் கிடையாது. எனினும் என்னுடைய கபர் அமைவதற்கு எனக்கு அதிக விருப்பமான இடம் முழு பூமியில் பரிசுத்த மதீனாவை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். நூல் மிஸ்காத். இந்த ஹதீஸில் 2 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவது, மஸ்ஜிது நபவியில் இருக்கும் கபருக்கும் மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். இது பிரபல சொல்லுக்கு ஒத்த கருத்தாகும். என்னுடைய வீடு என்று கூறியது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடாகும். அதில் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃப் அமைந்தது. இன்னும் சில உலமாக்களோ என்னுடைய வீடு என்பதற்கு எல்லா மனைவிமார்களுடைய வீடாகும் என்று பொருள் கொள்கின்றார்கள். சவாயித் முஸ்னதே அஹமது என்ற நூலில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதில் இந்த வீடுகளுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்கா இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதன்படி அரசர் வலீத் இப்னு அப்துல் மலிக்கின் காலத்தில் மஸ்ஜிது நபவியில் சேர்க்கப்பட்ட பரிசுத்த மனைவிமார்களுடைய வீடுகள் அனைத்தும் சொர்க்க பூங்காவாகும். நுஷ்ஹத். சொர்க்கத்தின் பூங்கா என்பதன் கருத்து சம்பந்தமாக உலமாக்களிடையே 3 வித கூற்றுக்கள் இருக்கின்றன. முதலாவது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்கள் இறங்குகின்ற விஷயத்தில் இந்த இடம்தான் சொர்க்கத்தின் பூங்காவை போன்றிருக்கின்றது. எவ்வாறு சொர்க்கத்தில் சதா காலமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கள் இறங்கிக் கொண்டே இருக்குமோ அதை போலவே இந்த இடத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன என்பதாகும். இரண்டாவது, அந்த இடத்தில் வணக்கங்கள் புரிவது சொர்க்கத்தின் பூங்காவை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது இந்த இடத்தில் வணக்கங்கள் புரிபவர்களுக்கு சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்கா